சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பைப்பில் உருவாகக்கூடிய ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த யூடியூப் மேனோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று மெஷரிங் ஆஃப் பாசிட்டிவ் ப்ரெஷர், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஆஃப் நெகட்டிவ் ப்ரெஷர். ஸோ பாசிட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட ஹையாக இருக்கும், அதுதான் பாசிட்டிவ் ப்ரெஷர். அதாவது ப்ரெஷர் வேல்யூ வந்து ப்ளஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ப்ரெஷர். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பைப்போடைய ப்ரெஷர் கண்டுபிடிக்கக்கூடிய பைப்பு. ஸோ அந்த பைப்பில் வந்து யூடியூப் மேனோமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பைப்பில் உள்ள லிக்விடோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஹைச்சின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஸோ அந்த பைப்பில் வந்து நார்மலாக வந்து லைட் வாட்டர் மூவ் ஆகுதுன்னா, லைட் லிக்விட் மூவ் ஆகுதுன்ட்டு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, ஸோ அது வந்து வாட்டராக எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ரெஷரை வந்து எக்ஸைட் பண்ணும். ஸோ அந்த குறிப்பிட்ட அளவு ப்ரெஷரை எக்ஸைட் பண்ணுறதுனால நம்ம ரைட் சைடு இருக்குது ஹார்ட் லிக்விட் இருக்குது. ஸோ அது மெர்க்குரி எடுத்துருக்கோம். ஸோ அந்த மெர்க்குரி மூவ் ஆகி ஓப்பன் டைப் மேனோமீட்டரில் மேலே போகுது. ஸோ இதில் லைட் வாட்டர் குடிக்கக்கூடிய ப்ரெஷரும் மெர்க்குரி, அதாவது ஹாட் வாட்டருக்கு வரக்கூடிய ப்ரெஷர் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதில் எதனால் ஹார்ட் லிக்விட் மெர்க்குரி எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த மெர்க்குரி கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா கொடுக்கறதுனால இது அதிக அளவு மூவ் ஆகி மேலே போகாது. ஸோ இதனால் நமக்கு வந்து ஹைட்டு வந்து அதிக அளவு மெஷர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ அதனால தான் ஹார்ட் லிக்விட் வந்து மெர்க்குரி எடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பைப்பில் உருவாகக்கூடிய வாட்டரோட ப்ரெஷர் தான். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஆல்ரெடி நான் சொன்னது தான், இந்த வாட்டர் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரும் இந்த மெர்க்குரிக்கு வரக்கூடிய ப்ரெஷர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணி இதோட ப்ரெஷரை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் லிம்னும் ரைட் சைடு இருக்கிறது ரைட் லிம்னும் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ப்ரெஷர்கிட்டையும் ரைட் சைடு இருக்கக்கூடிய ப்ரெஷர்கிட்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ப்ரெஷர்கிட்டோடைய வேல்யூ நமக்கு வந்து தெரியணும். ஸோ லெஃப்ட் சைடு ப்ரெஷர்கிட்ட என்ன வேல்யூ, ப்ரெஷர்கிட்டோட ஃபார்முலா என்னென்னா ப்ரெஷர் இன்டு கிராவிட்டி தான். ஸோ இதில் லெஃப்ட் சைடு ரெண்டு ப்ரெஷர் இருக்குது. ஒன்று பைப்பில் இருக்கக்கூடிய லிக்விடோடைய ப்ரெஷரு. ஸோ அது வந்து ப்ரெஷர் ஹெட் ஆஃப் லிக்விட் இன் த பைப், அது வந்து ஹைச்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த பைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடோட கிராவிட்டி வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஸோ ரெண்டாவது லெஃப்ட் லிம்மில் இந்த வாட்டர்னால் உருவாகக்கூடிய ப்ரெஷர் உருவாகக்கூடிய அந்த ஹைட்டு. ஸோ அந்த ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அது வந்து ஹைட்ஸுன்னு எடுத்துருக்கோம். ஹைட் ஆஃப் லிக்விட் இன் லெஃப்ட் லிம்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஸோ இந்த ரெண்டையும் வந்து கூட்டும்போது நமக்கு லெஃப்ட் லிம்னு உள்ள ப்ரெஷர் ரேட் தெரியும். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து கூட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைச் இன்ட்ரு S1 ப்ளஸ் H1 இன்ட்ரு S1. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டும்போது இன்ட்ரு பண்ணி, அதாவது ப்ரெஷரோட ஃபார்முலா ப்ரெஷர் இன்டு கிராவிட்டி. ஸோ அதனால் இது இன்ட்ரு பண்ணி கூட்டும்போது லெஃப்ட் சைடில் உள்ள ப்ரெஷர் கேட் வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா ப்ரெஷர் ரைட் சைடில் உள்ள ரைட் லிம்பில் உள்ள ப்ரெஷர் கேட் வேல்யூ தெரியணும். ஸோ ரைட் லிம்பில் பார்த்தீங்கன்னா அதே போல் ப்ரெஷர் வேல்யூ ஹைட்டு பார்த்தீங்கன்னா H2. ஸோ அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ S2. ஸோ அந்த ரெண்டு இன்ட்ரு பண்ணும்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கேட் வேல்யூலாம் தெரியும் நமக்கு. ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது S1 ப்ளஸ் H1 S1 = H2 S2. இதில் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா H தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஹைச்சை மட்டும் ஒரு சைடாக வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போகலாம். S1 = H2 S2 மைனஸ் H1 S1. ஸோ இந்த ஹைச்சை மட்டும் இதில் வச்சாச்சுன்னா இந்த S1 இதுக்கு கீழே வரும். ஸோ H2 S2 மைனஸ் H1 S1 பை S1 சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பைப்பில் உள்ள லிக்விடோட ப்ரெஷர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ப்ரெஷர். இதே நெகட்டிவ் ப்ரெஷர் எடுத்தாச்சுன்னா, நெகட்டிவ் ப்ரெஷர் பொறுத்தளவில் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதாவது இந்த பைப்பில் போகக்கூடிய லிக்விடோடைய ப்ரெஷர் வேல்யூ மைனஸில் இருக்கும், அதாவது வேக்கம் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ அதே போல் தான் பைப்பில் உள்ள லிக்விட் பார்த்திங்கன்னா அதோட ப்ரெஷர் வந்து கம்மியாகவே இருக்குது. ஸோ அதோட ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால ஹார்ட் லிக்விட் மெர்க்குரியுமே வந்து அந்தளவு அதிக அளவு ஹைட்டு வந்து மூவ் ஆகலை. ஸோ அதோட ஹைட்டும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரைட் லிம்பில் ப்ரெஷரை வந்து எக்ஸைட் ஆகலை. ஸோ இப்போ அதே போல் தான் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஹெட் வேல்யூ ரைட் சைடு உள்ள ப்ரெஷர் ஹெட் வேல்யூ ஈக்குவேட் பண்ணும்போது
நமக்கு பைப்போட ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஹெட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து என்னென்ன ப்ரெஷர் வேல்யூ இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பைப்பில் உள்ள லிக்விடோட ப்ரெஷர் வேல்யூ, ரெண்டாவது அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அந்த லைட் வாட்டருடைய ஹைட்டு, ப்ரெஷர் வேல்யூ ஹைட்டு, ஸோ அது H1. மூணாவது ஹார்ட் வாட்டர் லிக்விடுடைய ஹைட்டு H2, அதுவுமே லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ அதனோட ஹைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணணும். அதோட ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட் கூட இன்ட்ரு பண்ணி ப்ளஸ் பண்ணணும். அப்படி ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஹெட் வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ ரைட் சைடு இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஹெட் இன் ரைட் லிம்ப் ஆஃப் அட் பி. ஸோ ரைட் சைடு பார்த்திங்கன்னா லிக்விடே இல்லை, ஹைட்டே இல்லை, அதனால் ரைட் சைடு வந்து வேல்யூ 0. ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவல் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு வேல்யூ H1S1 ப்ளஸ் HS1 ப்ளஸ் H1S1 ப்ளஸ் H2S2, ரைட் சைடு 0, ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வேல்யூ ஆஃப் H தான் கண்டுபிடிக்கணும். ஸோ H மட்டும் ஒரு சைடாக வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போகலாம். ஸோ அப்படி ரைட் சைடு கொண்டு போகும்போது நமக்கு வேல்யூ வந்து மைனஸில் கிடைக்குது. மைனஸ் ஹோல் ப்ராக்கெட் H1S1 ப்ளஸ் H2S2 டிவைடட் பை S1. ஸோ இதுதான் நெகட்டிவ் ப்ரெஷரில் பைப்பில் உள்ள லிக்விடோட ப்ரெஷர் வேல்யூ.